ப்ரோ எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு நம்ம மளிகை சாமான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஜாமா எங்க போய் வாங்க போறீங்க? கோயம்பேடு போயிட்டு மளிகை சாமான் வாங்க போறோம். என்ன ரேட்ல வாங்குறோம், என்ன குவாலிட்டில வாங்குறோம் எல்லாத்தையுமே காட்டுறேன் நானு. சரிங்களா? போய் பாப்போமா? சொல்லி பாத்து முடியலனா ப்ரோ என்ன டயர்ட் ஆயிட்டீங்களா? பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு அன்பாக்சிங் பண்றோம். ப்ரோ என்ன பண்றீங்க? நம்ம கோயம்பேடு போயிட்டு எல்லா மளிகை சாமான் கிச்சனுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இப்போ இந்த மளிகை சாமான் என்னென்ன வாங்கியிருக்கோம், என்ன ரேட்ல வாங்கியிருக்கோம், எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்கியிருக்கோம். ரீட்டைல் ரேட்டும் சொல்றேன், ஹோல்சேல் ரேட்டும் சொல்றேன். பார்த்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சார் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு லிஸ்ட் அப்படியே படிமுத்து. நான் அப்படியே வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணிடுறேன். ரேட்டையும் நம்ம வந்து சொல்லிடலாம் கரெக்டா. சரியா? இது யூனிட் அரிசி. யூனிட் அரிசி வாங்கியாச்சு. பிரியாணி 30 கிலோ மூட்டை. 30 கிலோ மூட்டையோட ரேட் என்னன்னா உங்களுக்கு வந்து 1 கிலோ வந்து ஹோல்சேல் ரேட் வந்து 118 ரூபாய் கிடைக்குது. இதே நீங்க ரீட்டைல் ஷாப்ல போய் வாங்கினீங்கன்னா யூனிட் அரிசியோட 1 கிலோ ரேட் வந்து 170 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டபுள் ஜீரக சம்பா. டபுள் ஜி ஜீரக சம்பா. இருக்கு டபுள் ஜி ஜீரக சம்பா. இது வந்து என்னன்னா இப்போ ஹோல்சேல் பிரைஸ் வந்து 115 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். இதே நீங்க ரீட்டைல்ல வாங்குனீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து 180 ரூபா இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஆயில். என்ன ஆயில்? கிரவுண்ட் ஆயில். கிரவுண்ட் ஆயில் வந்து என்ன எஸ்விஎஸா? எஸ்விஎஸ் ஓகே. ஒரு பாக்ஸ். ஓகே ஒரு பாக்ஸ் இருக்கு. எஸ்விஎஸ் கிரவுண்ட் ஆயில் பாத்தீங்கன்னா நம்ம ரீட்டைல்ல வாங்கணும் அப்படின்னா 210 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது. இது நாங்க என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கோம் ஹோல்சேல் அப்படின்னா 160 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கேஜிஎஃப் கீ 2 கேஜிஎஃப் கீ 2 பாட்டில். ஓகே ஏஜிஎஃப் கீ. இது கீ பாத்தீங்கன்னா இப்போ ரீட்டைல் ஷாப்ல வாங்குனீங்க அப்படின்னா 850 ரூபா வருது. நாங்க ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்குனது வெறும் 650 ரூபாய்க்கு நாங்க வாங்கிருக்கோம். நெக்ஸ்ட் கோல்ட் வினர் ஒரு பாக்ஸ். கோல்ட் வினர் ஒரு பாக்ஸ். இருக்கு கோல்ட் வினர் ஒரு பாக்ஸா? ஒரு பாக்ஸ்ல எத்தனை பீஸ் வருது? 10 வருது. 10 பீஸா? கோல்ட் வினர் 10 பாக்கெட். சரியா? கோல்டு வினர் வந்து ஹோல்சேல் ரேட்டு வெறும் 106 ரூபா தான் வருது. இதே நீங்க ரீட்டைல்ல வாங்குனீங்க அப்படின்னா 175 ரூபா வருது. ஆனா இது ஹோல்சேல்ல அப்படின்னா ஒரு பாக்ஸ் அப்படியே ஃபுல்லா தான் எடுத்தாகணும். பெரிய ஃபேமிலியா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா ஆக முடியும். நெக்ஸ்ட் அடுத்து எசன்ஸ் இல்லாம எசன்ஸ். பிரெட் கிரம்ஸ் 1 kg. பிரெட் கிரம்ஸ். ஓகே பிரெட் கிரம்ஸ் 1 kg. எவ்வளவு ரேட் போட்டுருக்குது? 150. இது வந்து நீங்க கடையில் வாங்க பிரெட் கிரம்ஸ் 1 கிலோ வந்து கடையில் வாங்கினா 210 ரூபா வருது. ஆனா இது வந்து 150 ரூபாய்க்கு நாங்க வாங்கிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நூடுல்ஸ். ஹக்கா நூடுல்ஸ். ஒன்னு பிளைன். ஹக்கா நூடுல்ஸ் வந்து இது வந்து 1 கிலோ பாக்கெட். இது இந்த ஹக்கா நூடுல்ஸ் வந்து நீங்க ரீட்டைல்ல வாங்குனீங்கன்னா 120 ரூபா வருது. இது 75 ரூபீஸ் வாங்கிருக்கோம் 1 கிலோ. நெக்ஸ்ட் சோயா சாஸ். ஓகே சோயா சாஸ் 2 லிட்டர் சோயா சாஸ் 55 ரூபீஸ் தான் இது. இது நம்ம ரீட்டைல் ஷாப்ல வாங்கினா 75 ரூபீஸ் வரும். சில்லி சாஸ். இந்த டொமேட்டோ சாஸ் வந்து ரீட்டைல்ல நீங்க வாங்குனீங்கன்னா 115 ரூபா சொல்லுவாங்க. இதே நம்ம ஹோல்சேல்ல வாங்கணும் அப்படின்னா வெறும் 75 ரூபீஸ் கிடைக்கும் நமக்கு. பெஸ்ட் ஒயிட் பெப்பர். பெஸ்ட் ஒயிட் பெப்பர். பவுடர். ஒயிட் பெப்பரா? ஓகே. எவ்வளவு போட்டுருக்காங்க பில்ல? 35 ரூபா. இது வந்து நம்ம எம்ஆர்பி வந்து 70 ரூபீஸ் போட்டுருக்காங்க. இது ரீட்டைல்ல வாங்கினா 65 ரூபீஸ். நாங்க வாங்கினது பாத்தீங்கன்னா 35 ரூபீஸ் வாங்கிருக்கோம். 500 கிராம் நமக்கு இது. 500 கிராம். எவரெஸ்ட் ட்ரை ஜிஞ்சர் பவுடர். எவரெஸ்ட் ட்ரை ஜிஞ்சர் பவுடர். ஓகே எவ்வளவு போட்டுருக்கு ரேட் இது? சொல்லியா? ஹனி 1 kg. ஹனி 1 kg. ஓகே. இது வந்து ஹனி 1 kg பாத்தீங்கன்னா 495 ரூபா எம்ஆர்பி ரேட்டு. இது நம்ம வந்து ஹோல்சேல்ல வாங்கினதுனால ஒன்லி 210 210 ரூபா. சரிங்களா? இது கிரீன் சில்லி சாஷெட் 2 பாக்கெட். கிரீன் சில்லி சாஷெட் 2 பாக்கெட். எவ்வளவு நமக்கு ரேட் இது? கிரீன் சில்லி வந்து 55 ரூபா. கிரீன் சில்லி சாஷேஜ் இது வந்து 100 பாக்கெட் இருக்கு. ஒரு பாக்கெட் வந்து 1 ரூபா ஆக்சுவலா ரீட்டைல்ல வாங்குனீங்கன்னா. ஆனா இது ஹோல்சேல்ல வாங்குனீங்கன்னா இந்த பாக்கெட்டே அப்படியே உங்களுக்கு வந்து 55 ரூபீஸ் தான். அப்புறம் டொமேட்டோ சாஸ். அடுத்து டொமேட்டோ இது எவ்வளவு இது? அது 55 ரூபா. டொமேட்டோ வந்து ரீட்டைல்ல வாங்கணும்னா டொமேட்டோ சாஸ் இதுல 100 பீஸ் இருக்கு. 100 பீஸ் தானே? ஆக்சுவலா ஒரு பாக்கெட் வந்து 1 ரூபா வருது. நம்ம ரீட்டைல் வாங்கணும்னா இதே ஹோல்சேல்ல வாங்கினா 100 பாக்கெட் 55 ரூபாய்க்கு கிடைக்கும் நமக்கு. முத்து பூண்டு விட்டுட்டு முத்து. பூண்டு 10 கிலோ. பூண்டு 10 கிலோ. ஓகே. பூண்டு வந்து நாங்க ஹோல்சேல்ல வாங்கணும் கோயம்பேடு மார்க்கெட்ல வெறும் 90 ரூபா தான் பூண்டு. இது வந்து உடைச்சு பூண்டு. இது தாராளமா வந்து வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு ரொம்ப பூண்டு. பாருங்க பல்லு வந்து நல்லா கல்லு மாதிரி இருக்கு பல்லு. ஆனா என்னன்னா கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு அவ்வளவுதான். இது தாராளமா வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். 90 ரூபா தான் கிலோ வருது.
இப்போ நான் சொன்ன ரேட் எல்லாமே நாங்கள் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் வாங்கணும். ஆக்சுவலாக இது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான். இது தாராளமாக ஹோல்சேலில் வாங்கணும்னா நமக்கு வந்து ரீட்டைலில் வாங்குறத விட ஒரு 30 to 40% நமக்கு கம்மியாகுது. இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஏ கிரேட் ப்ராடக்ட் தான். நம்ம கிச்சனுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ப்ராடக்ட்டை கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நிறைய பேர் வியூஸ் பாக்குறீங்க, ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிட்டீங்க. உங்க சப்ஸ்கிரைப் பட்டன் தான் நாங்க வந்து இன்னும் மேல மேல வளர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம.